அனைவருக்கும் மாலை வணக்கம். வக்ஃபு சட்டம் சம்பந்தமாக இங்கே நடைபெறுகின்ற கண்டன கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கும் மரியாதைக்குரிய அப்துல்லா அன்வாரி அவர்களே, நமது தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் செல்வராஜ் அவர்களே, திருப்பூர் பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் சுப்பராயன் அவர்களே, நமது மரியாதைக்குரிய மேயர் அவர்களே, மௌலானா மௌலவி முகமது யஹ்யா அவர்களே மற்றும் ஏனைய அனைத்து கட்சிகளுடைய பொறுப்பாளர்களே, இங்கே வக்ஃபு மசோதா என்ற காரணத்தால் தற்போது தமிழகம் முழுவதும் ஜமாத்துல் உலமா ஒரு கண்டன பொதுக்கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எப்படி 1857 சிப்பாய் கழகத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று அன்றைக்கு ஜமாத்துல் உலமா சொன்னதோ, இன்றைக்கு 170 ஆண்டுகளுக்கு பிறகு ஜமாத்துல் உலமா மீண்டும் இந்த போருக்கு தயாராக இருக்கிறது என்று நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் 25 லட்சம் இஸ்லாமியர்கள் தெருவிலே இறங்கி வக்ஃபு போராட்டத்திற்காக நாம் போராடி வருகிறோம். ஒன்று, சைத்தான் சில நேரங்களில் செய்யக்கூடிய வேலைகளில் நன்மையும் நடக்கும் என்றால், இந்த தேச விடுதலைக்காக போராடுவதற்காக முதல் குரல் கொடுத்தவர்கள் நமது உலமாக்கள் குரல் கொடுத்த காரணத்தினால்தான் 90 ஆண்டு காலம் இந்த தேச விடுதலைக்காக பாடுபட்டு 65,000 இஸ்லாமியர்கள் உயிர் தியாகம் செய்து இந்த தேச விடுதலை நாம் பெற்று தந்தோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். டெல்லியிலே பறிக்கப்பட்டுள்ள கல்வெட்டிலே முதல் இடத்தில் இருக்கக்கூடிய 65,000 இஸ்லாமியர்கள் லைனாக ஒவ்வொன்றாக வரும். ஆனா ஒரே ஒருத்தன் மட்டும் ஒரு பூஜ்ஜியம் கூடி கிடையாது. அவன் தான் RSS வாரி, இந்துத்துவவாதி. இந்த தேச விடுதலை வேண்டாம் என்று சொன்னவன், இந்த தேச விடுதலைக்காக போரிடுவதற்கு துணை நிற்காதவன், ஆங்கிலேய அடிவடித்து சூளை நக்கி 6 முறை மன்னிப்பு கடிதம் கொடுத்த சாவர்கர் இன்றைக்கு பாராளுமன்றத்திலே படம் வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் முதலில் நினைவு கொள்ள வேண்டும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு பெரிய காத்துன்னு சொன்னா ஒரு அபரிமிதமான காத்து மழை வர்ற மாதிரி எனக்கு ரொம்ப மனசு சங்கடம். ஏன்னா இந்த கூட்டத்தை முதல் முழுமையாக ஜமாத்துல் உலமாவுடைய முழு உழைப்போடு இந்த கூட்டம் இங்கே நடைபெறுகிறது. யாருடைய துணையும் கிடையாது. நாங்கள் ஜமாத்துல் உலமாவை கேட்டோம், உங்களுக்கு ஏதாச்சும் பணி செய்யணும், உங்களுக்கு வாழை வீசணும், ஏதாச்சும் சொல்லுமான சொன்னோம். எங்கள் நபர்கள் உலமாக்கள் அத்தனை நபர்களும் இன்றைக்கு மனம் வருந்தி நாங்கள் இதற்காக பாடுபடுவோம் என்று அவர்கள் வந்து வீதியிலே இறங்கி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். இந்த சட்டம் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், அதாவது 173 ஆண்டுகளுக்கு முன்பு லண்டன் பிரதிநிதி, லண்டனில் இருக்கிற கவுன்சிலர் வக்ஃபு சட்டங்களை அரசுடமை ஆக்க வேண்டும் என்று வெள்ளைக்காரன் ஆங்கிலேயன் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான். 173 ஆண்டுகளுக்கு பிறகு 2023 டிசம்பர் 8 நாடாளுமன்றத்திலே பிஜேபியுடைய ஒரு MP தனிநகர் மசோதாவை கொண்டு வந்து வக்ஃபு சொத்துக்களை அரசுடனே ஆக்க வேண்டும் என்று சொன்னார். 23க்கு பிறகு மீண்டும் ஆட்சிகள் மாறுகிறது, பிஜேபியுடைய ஆட்சி வருது. நீங்க ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த தேச விடுதலை பெற்று இன்றைக்கு 75 ஆண்டுகள் வரை ஆகிவிட்டது. இந்த 75 ஆண்டுகளிலே பிஜேபியுடைய ஆட்சி என்பது ஒரு 13 மாசம், ஒரு 4 வருஷம், ஒரு இப்ப 11 வருஷம். இதுதான் இடையில ஜனாதிபதி கட்சிகள் வந்து ஒரு 5 ஆண்டு காலம். காங்கிரசுடைய ஆட்சி என்பது
52 ஆண்டுகள் இந்த தேசத்திலே ஆட்சி செய்திருக்கிறது. நிம்மதியான ஆட்சி. இந்த நாடு வல்லரசை நோக்கி சென்று கொண்டிருந்தது. தற்போது பார்த்தீர்கள் என்றால் பிஜேபியுடைய ஆட்சியிலே 1000 ஆண்டுகள் பின்தங்கி காலங்கள் மாறி போய் கொண்டிருக்கிறது. அந்நில பார்த்திருப்போம் ஒரு விசேஷம் வடநாடுகள்ல, அதாவது இந்த கலர்களை வந்து யார் மேல வேணாலும் யார் வேணாலும் அடிச்சுக்கிறாங்கிற ஒரு விசேஷம். அதுக்கு அந்த யூபியுடைய முதல்வர் சொல்றாரு 53 வருடத்துக்கு 53 வாரங்கள் நீங்கள் ஜிம்மா தொழுகை செய்கிறீர்கள், ஏன் இந்த வாரம் நீங்கள் ஜிம்மா தொழுகை செல்லக்கூடாது என்று ஒரு நாட்டினுடைய ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சொல்கிறார். 53 வாரம் நீங்கள் தொடர்ந்து பள்ளிக்கு செல்கிறீர்களே, இந்த ஒரு வாரம் ஏன் போகக்கூடாது என்று. பள்ளிகளுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா பூரா பேக்கிங். ஒரு தேசம் இந்த நாடு விடுதலை பெற்றது, அதுக்கு முழு உரிமையை கொடுத்தது இந்த சமுதாயம். இந்த சமுதாயத்தினுடைய மக்களை வஞ்சிக்கின்ற யூபியுடைய அரசாங்கம். அந்த கலர்களை எப்படி போறாங்கன்னு பார்த்துக்கணும். அதாவது யாராச்சும் கல்யாணம் ஆகாத பெண்மணி இருந்ததுன்னா அவங்க சொந்த பந்தம் இருந்தால் கொண்டு போய் கலர் பூசுவாங்க. இதுதான் நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம். சாக்கடைகள், கரிசடைகள், அவன் என்ன செய்யறான்? சாக்கடையில் இருக்கக்கூடிய தண்ணீரை ஜக்கில வந்து எவர் குர்கா போட்டுக்கிறாங்களோ அல்லது யாரு தொப்பி போட்டுக்கிறாங்களோ அல்லது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களை சாக்கடை நீரை தெரிந்ததை நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள். யூபியுடைய அரசாங்கம் என்பது மிகவும் இந்த தேசத்தில் மோசமான நிலையில் போய்கொண்டிருக்கிறது. 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட அரசு சொத்து, வக்ஃபு சொத்தை அபகரிப்பதற்கு யூபி அரசாங்கம் அதை கங்கணம் பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த வக்ஃபு சட்டத்தை கொண்டு வரும்போது 1910 டிசம்பர் 28 நாக்பூர்ல வச்சு முதலாக முஸ்லீம் லீக் மாநாட்டிலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வரப்படுகிறது. அதுல அவங்க அந்த தீர்மானத்துக்கு பிறகுதான் இந்த வக்ஃபு சொத்து என்பது ஒரு நிலைக்கு வருகிறது. அது முடிஞ்சு இந்த தேச விடுதலை பற்றி 1954 வக்ஃபு சொத்து அரசுடைமை, அரசுக்கு அதற்கென்று ஒரு தனி நபர்களை உருவாக்கப்படுகிறார்கள். அந்த 54 வரை இன்று வரை 3 முறை நாடாளுமன்றத்தில் சிறு சிறு திருத்தங்களை கொண்டு வந்தது. ஆனால் இந்த இஸ்லாமிய சொத்து என்பது எப்படி இருக்காங்கன்னா ஒரு தெரிஞ்சுக்கணும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குடம் சொத்து சிவன் சொத்து குலநாசம், சிவன் சொத்து குலநாசம். இந்த வக்ஃபு சொத்து என்பதும் இறைவனுடைய சொத்து. அந்த சொத்தை எவன் அபகரிக்க நினைக்கிறானோ அவன் வஞ்சமே அழியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆசைப்படுறான் அடுத்தவங்களுக்கு RSS ஆசைப்படுகிறது. எப்பவுமே RSS உடைய கொள்கை எப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த வேலையும் செய்ய மாட்டான். யாரோ பெற்ற பிள்ளைக்கு இவன் தவப்பன்னு சொல்லுவான். இந்த தேச விடுதலைக்காக பாடுபட்டவர்களை விட்டு இன்றைக்கு நாங்கள் தான் என்று சொல்கிறார்கள் என்றால் நாடு இங்கே செல்கிறது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். ஏதோ வக்ஃபு சட்டம் வந்து விட்டது, CAA வந்து விட்டது, முத்தலாக் வந்து விட்டது, நாம் தெருவிலே இறங்கி போராடி விட்டோம் என்பதல்ல. இந்த தேசம் மீண்டும் ஒரு விடுதலைக்காக போராடும் நிலை பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒண்ணு ஏதோ இஸ்லாமியர்களுக்குள்ள பிரச்சனைகள் அல்ல. இஸ்லாமியர்களுடைய பிரச்சனை நபிகள் நாயகம் உருவாகி இருந்த காலத்திலே 313 நபர்களை வைத்து நடந்த யுத்தத்துக்கு பிறகு இன்றைக்கு 200 கோடி மக்கள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். அவர்கள் அழிக்க முடியவில்லை, வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களை அழிப்பதுதான் அவனுடைய நோக்கம். முதல் இஸ்லாமியரை கை வைப்பாங்க, கிறிஸ்டினை கை வைப்பாங்க, தலித்துகளை கை வைப்பாங்க. இன்னும் பல மதத்தினரை ஒன்றொன்றா அழிக்கப்படுவதற்கு துணை நிற்கிறார்கள். ஒரே ஒரு விஷயம், நம்ம
இந்த மக்கள் ஒரு 25-30 வயசு பசங்களுக்கு இதற்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் தெரியாது. ஏதோ வாட்ஸ்அப்பில் பார்க்குறாங்க, பேஸ்புக்கில் பார்க்குறாங்க அப்படின்னு போயிடுறாங்க. பெரியார் அவர்கள் இந்த நாட்டிலே, தமிழகத்திலே இல்ல உலகத்துக்கே அவர் ஒரு பல்கலைக்கழகம். பெரியார் இல்லை என்றால் நாம் இங்கே இப்படி ஒரு ஒற்றுமையாக இருக்காது. தென்னகம் தான் இன்னைக்கு ஒற்றுமை. தென்னகத்தில் தான் அனைவரும் அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறோம். வடக்கு அப்படி இல்லை, என சொல்லிக் கொடுப்பதற்கு ஆள் இல்லை. இங்கே நமக்கு ஒரு பெரியார் இருந்தது போல வடக்கே சொல்லிக் கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை. நீங்க சாபான் வாக்கு வந்துச்சு. சாபான் வாக்கு அன்னைக்கு காங்கிரசினுடைய பிரதமர் அவர்கள் அதுவும் பெருமையாக 405 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட காலத்தில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய 2 நபர் இப்ராஹிம் சுலைமான் ஷேக் பனாத்வாலா, 2 நபர் தனிநபர் மசோதாவை கொண்டு 36 மணி நேரம் பாராளுமன்றத்திலே வாதாடி இறுதியாக அன்றைய பிரதமர் அவர்கள் ராஜீவ் காந்தி அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டா, 36 மணி நேரம் பேச பாராளுமன்றத்தில் ராஜீவ் காந்தி பிரதமர் சொன்ன விஷயம், நீங்கள் சொன்ன இந்த சட்டம், பெண்களுக்காக சொன்ன சட்டம், இது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான சட்டம், அதை நான் உடனே ரத்து செய்கிறேன் என்று அன்றைக்கு சொன்னார்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதாவது எதிரி யாரு, துரோகி யாரு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சில நேரங்களில் துரோகி இறைவன் அவ்வப்போது காமிச்சுக்கிட்டே இருப்பான். இருந்தாலும் பார்த்துக்கிறா உங்களுடைய இருப்பான் துரோகின்னு சொல்லி. தேவகவுடா அவர்கள் மதசார்பற்ற ஜனதாதளம். நீங்க வைக்க வேண்டியது மதசார் உள்ள ஜனதாதளம் தான் வைக்கணும். தேவகவுடா அவர்களுக்கு ஒரு தடவை எனக்கு அவர் வரவேற்பு கூப்பிட்டு உள்ள அமர வைக்கக்கூடிய ஒரு பெரிய அவர் கொடுத்தாங்க. நான் அவரை வரவேற்று உள்ள கூட்டிட்டு போய் இருக்கிறேன். அன்னைக்கு நான் ஒரு சந்தோஷப்பட்டேன். இந்த நாட்டினுடைய பிரதமரை வரவேற்று உள்ளே அமர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்று நான் சந்தோஷப்பட்டேன். இன்றைக்கு நான் வெட்கப்படுகிறேன். தேவகவுடாவுடைய செயலுக்கு நான் வெட்கப்படுகிறேன். 36 மணி நேரம் 93 வயதான தேவகவுடா பாராளுமன்றத்தை விட்டு நகராமல் இந்த சட்டத்துக்காக அமர்ந்திருந்தார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இது மட்டுமில்ல, அதாவது ஜெயலலிதா அம்மையார் என்னுடைய தம்பி திருமணத்துக்கு ஜெயலலிதா வந்தாங்க ஜெயலலிதா அப்படின்னு சொல்லி ஐயா மூப்பனார் அவர்கள் ஜெயலலிதா அம்மையாரோட கூட்டணி வைக்காம தமாக உருவாக்குனாங்க, தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாக்குனாங்க. ஆனா அவருடைய புதல்வர் இன்றைக்கு அதிமுகவுடைய எம்பி பதவியை பறித்து அதை கொண்டு இன்றைக்கு இஸ்லாமியருக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார். வாசன் அடையாளம் கண்டு கொள்ளுங்கள், துரோகிகளை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் என்பதற்காகத்தான் தமிழகத்திலே முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் ராசா அவர்கள் இதை கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்வார் என்று சொல்லியிருக்கிறார் என்றால் அதை நடைமுறையும் படுத்தினார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிறது, தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய இறுதியான ஒன்றா போராட்டம் இல்லைன்னு சொன்ன கோர்ட்டை நம்புறோம். ஆனா உண்மையிலேயே இந்த தேசத்துடைய கோர்ட்டு எப்படி இருந்தாலும் இந்த சட்ட விஷயத்தில் நமக்கு சாதகமாக வர வேண்டும் என்றால் நீங்கள் வீதியிலே இறங்கி போராடவில்லை என்றால் இப்படி எல்லாமே, அதாவது மத்தியில 22 உறுப்பினர்களை போட வேண்டும், மாநிலத்தில் 11 உறுப்பினர்களை போட வேண்டும். இதுதான் நாம்ஸ். அதுல 8 நபர்கள் முஸ்லீம்கள், மற்றவர்களை மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள். இங்க 11 நபர்ல 2 நபர் முஸ்லீம், 9 நபர் மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள். நீங்க நான் கேட்கிறேன், தமிழகத்துல நட்புடைய சேர்மன் எச் ராஜாவுக்கு கொடுத்தா நீங்க ஏற்றுக்கிறீங்களா? நாளைக்கு எச் ராஜா தான் நட்பாடுக்கு சேர்மன். புரிஞ்சுக்குங்க. இதையெல்லாம் புரிஞ்சு எதிர்காலத்தில் இந்த தேச விடுதலைக்காக நாம் எப்படி முன்னோர் பாடுபட்டார்களோ
இன்னைக்கு உலமாக்கள் இதை பாடுபட்டு வருகிறார்கள். அதுக்கு முழு மனதோடு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் முழு ஒத்துழைப்பு கொடுத்து வருகிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.